நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத அழகிய நாத சுவாமி ஆலய ஜீரணோத்தாரண வர்ணகலாபரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக காட்சிகளை நாம் தற்பொழுது கழுகு பார்வை காட்சிகளாக நேரடியாக அதனை பார்த்து வருகிறோம். தெய்வீகம் பொழியும் சோழ திருநாடு எண்ணற்ற ஆலயங்கள் கொண்ட சிறப்புடையது. அவ்வகையில் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், விருட்சம் ஆகிய நான்கிலும் சிறப்புடைய சப்த விடங்கர் ஸ்தலங்களில் வேதங்கள் பூஜித்த வேதாரண்யம் திருமறைக்காடு திருத்தலத்திற்கு வடபால் தேவதாக்குடி என்று அழைக்கப்படும் தேத்தாக்குடி கிராமத்தில் பக்தர்களுக்கு வேண்டுவன தந்து அனுக்கிரகம் செய்து வரும் மிக பழமையான சிவாலயங்களாக ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத அழகியநாத சுவாமி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ இடும்பன், ஸ்ரீ சனி பகவான், நவக்கிரக ஆகிய பரிவார மூர்த்திகளுக்கும் பாலஸ்தாபனம் செய்து திருப்பணி வேலைகள் செவ்வனே நடைபெற்று இன்று மகா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனுடைய கழுகு பார்வை காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் பன்னெடுங்காலமாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அழகியநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் கழுகு பார்வை காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ அம்பிகா சமேத அழகியநாத சுவாமி திருக்கோவில் அருள்பாலித்து வருகிறது. கோவில் திருப்பணி செய்யப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று வேதம் மந்திரங்கள் ஓத மேல வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் விமான கலசத்தை சென்றடைந்த புனித நீர் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று அப்போது பக்தர்களுக்கு ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அற்புதமாக யாகசாலையை மடம் பெறுகின்ற காட்சியை பார்க்கிறீர்கள். எங்கெல்லாம் நிறைந்த அழகிய சுவாமியும் அகிலாண்டேஸ்வரியும் இன்றைய தினம் திருவிழா கோலம் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் ஒரு சேர கூடி நின்று எப்பொழுது நடைபெறும் அந்த
பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. மற்றொரு கட்டித்தாரோ சுப்பையா மலையும் மேலுவரே ஆறும் பெரியா அன்பர்களுக்கும் என்னுடைய அருமை சகோதரர் இந்த ஊருடைய நிலைமைக்குரிய ஐயா அன்றைய தொழிலதிபர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த அற்புதமாக சொல்லப்பட்ட புனிதரில் இன்னொரு நிலையில் படும் அளவுக்கு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். மிகப்பெரிய கொடைகள் எல்லாம் ஆலயம் அமைத்து அற்புதமாக அந்த 4 நாள் வேள்வியை நடத்தி மிக சிறப்பான ஒரு கும்பாபிஷேக ஏற்பாட்டை நடத்திய அத்துணை அடியார் பெருமக்கள்